மணி என்ன ஒரு 2 மணி இருக்குமா? இன்னும் லட்சுமியை காணுமே. எங்கே போனா? சோறு கறி ஆக்கிட்டு எடுத்துட்டு வாரேன்னால. நான் வேற பாதி ஓலைய கொளுத்தி விட்டேன். தெரிஞ்சா அதுக்கு வேற சத்தம் போடுவா. என்னத்துக்கு கொளுத்துனியே? நானா ஈக்கு கிழிச்சிருப்போம்லாம் எடுத்து போட வேண்டியது தானேன்னு வேற வரவும் சருவுன்னு அது இதுமா கிடக்கு. அவ்வளோத்தையும் கொளுத்தி விட்டாதான் பாம்பு கிம்புன்னு ஏதாவது சேராம அடக்கும். இல்லாட்டி சேரா கொடுக்கணும் அவ்வளவும் சேர்ந்துக்கிட்டு வேற அது 7:30 போயிடும். நான் அங்கே கிடக்கும்போது பார்த்து பார்த்து செய்வேன். நான் தோட்டத்து பக்கமே வரலன்னா தான் அந்த ஆளை போட்டு தோட்டத்தையே நாசம் பண்ணி வச்சிருக்கா. இன்னும் 1 வருஷம் இப்படியே போயிருந்து தோட்டத்துக்கு ஆகாது. மோட்ரு வேற ரிப்பேர் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவாளோ தெரில. சரி, அவ வரும்போது வரட்டும். வந்த அப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கிட்டலாம். கொஞ்ச நேரம் முதுவை சாய்ப்போம். உடம்பே என்னமோ அடிச்சு போட்ட கணங்கா வலிக்குது. ஏன்னு தெரில. சரி, பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே படுப்போம். கொஞ்ச நேரம் தூங்கினாலும் அந்தாலும் தூங்குவோம். ஐயே, தூங்கணும்னா நெருப்பு எங்கன்னா பிடிச்சிக்கிடும். முழிச்சு வேற இருக்கணும். சரி, பாட்டை போட்டு விட்டுட்டு இல்லை படுத்து கிடப்போம். தூங்கி வேற தொலைஞ்சிட்டோன்னா எங்கேயாவது நெருப்பு பற்றிக்கிச்சுன்னா போச்சு. வீலிங் பண்ணி ஆளுவாளா? வீலிங்கு எங்கேயாவது போய் என்னவும் பண்ணுங்களா? கையை காலை உடச்சிட்டு வாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன். ஐயோ லட்சு நில்லுங்க, நாங்க வீலிங்லாம் ஒன்றும் பண்ணல. நாங்களும் தான் வாரோம். வரதா இருந்தா வாங்கலாம். என் புருஷன் அங்க பசியில கிடப்பாரு. பாத்தியா பெரிய பொண்ணு, லட்சுமி அக்காவுக்கு எம்பிட்டு பாசம் ஆத்துக்கார மேலன்னு. இவ்வளவு பாசத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்துகிட்டு தான் நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்திருக்கு. பாத்தியா? வேற கட்டின புருஷன் மேல பாசம் இருக்காதோ? இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான். நம்மளாம் நம்ம புருஷனை கண்டுக்கிறோமா பாரு. அது நம்ம தப்பு, அவிய தப்பு இல்ல. சரி வா, நம்மளும் போவோம். இருந்தாலும் லட்சுமி அக்கா அளவுக்குலாம் நம்மளால பாசம்லாம் வைக்க முடியாதம்மா. இயலுக்கு பார்த்து பார்த்து நேரத்துக்கு சோறு கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு ஆகாது. வேணும்னா சோத்த போட்டதுன்னு, இல்லைன்னா எந்த அளவும் போவான்னு என் பாட்டுக்கு போயிருவேன் பண்ணாலாம். எங்க எங்க என்ன நல்ல தூக்கமா? அங்கன இங்கன நெருப்ப கொளுத்தி வச்சுக்கிட்டு தூங்கிட்டு அடக்கியாரு. வா லட்சுமி. தூங்கலாம் செய்யல, சும்மா தான் படுத்திருக்கேன். அதானே பார்த்தேன். தீயெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு இந்த ஆளு மனுஷன் படுத்து தூங்கியாரே என்ன அப்படின்னு பார்த்துட்டேன். வேற அங்கன இங்கன வியாழியில பறந்து பிடிச்சிக்கிட்டுன்னா வேற என்ன பண்றது? ஆமா, சருவு காத்துல கித்துல பறந்து எங்கேயும் பத்திக்கிடப்படாதுன்னு தான் இங்கனே இருக்கேன். இன்னைக்கு வேற வியாழையும் ஒன்றும் இல்லை. மோட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு இல்ல, அதனாலதான் சரி தோட்டத்தையாவது சுத்தம் பண்ணுவோமான்னு சுத்தம் பண்ணியே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, வர்ற வழியில பத்திராளி அக்காவை பார்த்தேன். அவியதான் சொன்னாவ, வீட்டுக்காரன் அங்க மோட்டர் கலத்தி அங்க கொடுத்து விட்டுட்டு இருக்கான், என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், போய் பாருன்னாவ. அதான் இந்த மனுஷன் ஒன்றும் சொல்லலையே நினைச்சுக்கிட்டு ஓடியாரேன். சரி, நீ தான் சோறு கொண்டுட்டு மதியம் வாரேன் நீ தோட்டத்துக்கு. அதனாலதான் உனக்கு வேற நான் போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கல. எதுவா இருந்தாலும் நீ வந்தப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடலாம். வேற போன் அடிச்சு கேட்டுட்டு நடந்தனா வேற நீ பதட்டப்படுத்திட்டு அடப்பா என்னாச்சு ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டுன்னு தான் உனக்கு நான் வேற போன் அடிக்கல. சரி, நீ வந்தப்புறம் பாத்துக்கிடலாம்னு. நீ அதுக்கப்புறம் தோட்டத்தை வந்து ஒழுங்கா எட்டி பார்க்கலையோ? ஐயா ஆமாங்க, எனக்கு வேலையே வீட்லயே கரெக்டா இருக்கா, தோட்டத்துக்கு கரெக்டா வரவும் முடியல. எனக்கு ஒரு மாதிரி மனசும் சங்கடமா இருந்துச்சு, அதனால வரல. அப்பப்ப வந்து ஓலை மட்டும் நிறைய அடக்குமா, வந்து ஈக்கு கிழிச்சிட்டு போவேன் பிள்ளைகளை கூட்டு வந்து. ஆமா, இப்ப தீ குளிச்சுட்டு அடக்கில நிறைய ஓலை கிடந்திருக்குமே, அவளத்தையும் கொளுத்திய விட்டுட்டியே. ஆமா, 4-5 நல்ல ஓலையை எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் ஓலை மோசமா இருக்கிறத மட்டும் தான் கொளுத்திருக்கேன். வேற 1-2 அங்கன கிடக்கிறது ஞாபகம் இல்லாமல் கொளுத்திவிட்டேன். அப்புறம் ஞாபகம் வரும்போது எடுத்து போடுவேன். அப்படியா மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்கேன். போதும். வேற நிறைய ஓலை கிடந்தாலும் உனக்கு அதை கிளிக்க சிரமமா இருக்கும். பாத்தியா பெரிய பொண்ணு, ரெண்டும் ஜோடியா எப்படி கடலை போட்டுக்கிட்டு இருக்குன்னு பாரு. ஆமா, இவியெல்லாம் எங்க வந்தாவ? உங்க தோட்டத்துக்கு தான் வரோம், ஏன் நாங்கள் போய் வரக்கூடாதோ? வாங்க, நீங்க இவ்வளவு வந்ததும் நல்லதா தான் போச்சு. தோட்டத்துல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. வேலை செய்யறதுக்கு நானும் ஆளு தேவைப்படுதுன்னு பார்த்தேன். நீங்கள் வந்தது நல்லதுதான். வாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, அதுக்கப்புறம் வேலை சொல்லியே. என்னது, தோட்டத்துக்கு வந்து எங்களை வேலை வாங்க போறீங்களா? வேற சும்மா என்ன வாய பக்கவா வந்திய லட்சுமி கூட? அவங்க வேலை செய்யலாம் வரமுண்டாளுவே, கறி உழைஞ்சு அவங்க வேலை செஞ்சாயா இப்படி சுத்திட்டு இருக்காளுவே. லட்சு, உங்க வீட்டுக்கார பார்த்த உடனே எங்களை கேவலப்படுத்துறிய பத்தியலா? எல்லாம் நான் உண்மையா தானே சொன்னேன். எல்லாம் பெரிய பொண்ணு வா உட்காரு. பாட்டை பாரு தண்டபாணி அண்ணனுக்கு. என்னன்னே பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என்னது தின்னை? ஆட, நீ வேற சும்மா இருமா. ஏதோ என் பொண்டாட்டியை பிரிஞ்சு இவ்வளோ நாள் கடந்துட்டு அவன் மேலே பாசத்தில் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதை வந்து கேட்கியா? அப்புறம் என்னத்துக்கு நடு ரோட்ல தண்ணி அடிச்சிட்டு மல்லாக்க கடக்கியாரு? குடிக்காம இருக்க வேண்டியது தானே. லட்சுமி அக்கா மேல பாசம் இருந்துச்சுன்னா இனிமே குடிக்க மாட்டேம்மா, இனிமே குடிக்க மாட்டேன். எத்தனை நாளைக்குண்ணே இந்த சபதம்?
என் பொண்டாட்டி மேல சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேன். யோ நீர் வேற சும்மா இரியும், தலையில சத்தியம் கித்தியன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காதியும். 2 பிள்ளைல வேற கரை சேர்த்தணும். நீர் குடிக்காம இருப்பியரா உமரை பத்தி எனக்கு தெரியாதா? நீர் சொல்றதெல்லாம் தண்ணியில தான் எழுதணும். குடியாரம் போச்சு விடிஞ்சா போச்சுங்க மாதிரி. சரி ஏதோ மறந்து மன்னிச்சு ஏத்திட்டு இருக்கேன்னா அமைதியா கடையும். இந்த குடியை பத்தி பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏம்மா கோவப்படாதம்மா, நானாம்மா அந்த பேச்சை எடுத்தேன். உன் கூட வந்தவர்களோ தானே அந்த பேச்சை எடுக்கா. எம்மா உன்னைய கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறியம்மா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. அவளை இப்போதான் என்னை பார்த்து ஒரு 2 நிமிஷம் சிரிச்சா, அது உங்களுக்கு பொறுக்காதா? சரி சரி லட்சு கோவப்படாதீங்க. தண்டபணி என்ன பசியில இருப்பாரு, சோத்த கொடுங்க. எம்மா தோட்டத்துக்கு வாரவா நீ மட்டும் சோறு எடுத்துட்டு வர வேண்டியதானம்மா, என்னத்துக்குமா அந்த வானரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்த? அவங்க நானும் வருவேன்னு ஒத்த காலில் நின்னாலுவே, வேற நான் என்ன பண்றது? என்ன உங்க சோத்துக்கெல்லாம் பங்குக்கு வர முடியும், பயப்படாதீங்க. நாங்க போய் கலங்கு விளைஞ்சிருந்தா ஒரு 4 கலங்கு எடுத்துட்டு வந்து சுட்டு தின்னுக்கிடுவோம். எம்மா அதுக்கு சொல்லலை, சோறு வேணா சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வராமல் இருந்தா சரிதாம்மா, அதுக்கு தான் சொன்னேன். எல்லாம் 2 பேரும் சாப்பிடுறீங்களா? நான் சோறு நிறைய தான் எடுத்து வச்சேன். அவர் கொஞ்சோல தான் சாப்பிடுவாரு. நீங்களும் வேணா சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க. இல்ல லட்சு எனக்கு வேண்டாம். எப்பயும் தோட்டத்துல சாப்பிட பிடிக்கும். இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு சாப்பிடவே தோணல. வீட்லயே சாப்பிட்டதே எனக்கு வயிறு தும்முன்னு இருக்கு. அதனால கலங்கு பிடிங்கி நாங்க சுட்டு தின்னுக்கிடியோம். அதான் தண்டை பண்ணியன்னு அங்கங்க நெருப்பு கொளுத்தி போட்டிருக்காரு, நல்லா தணலா கிடக்கு. நாங்க அதுல போட்டு 2 சுட்டு தின்னுக்கிடுறோம். சரி அப்போ போங்க. நான் அந்த பக்கம் நேரா போனேன்னா அதுல கலங்கு முக்கி போட்டிருப்பேன். விளைஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். 1-2 பீலிலாம் முளைச்சி போச்சு. நானே வியாபாரியே வரது சொன்னேன், அவன் இன்னும் வரல. விளைஞ்சுதான் கிடக்கும்னு நினைக்கேன். சரி லட்சு, அதை நாங்க பாத்துக்கிட்டுறோம். ஆமா, மம்பட்டி மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எங்க மம்பட்டி எங்க கிடக்கு? மோட்டர் ரூம்ல தானே எப்பயும் போடுவோம். அங்க கிடக்கா இல்லைன்னா சாப்புக்குள்ள நீயும் போட்டிருக்கீங்களா? ஆமா, நான் மோட்டர் ரூம் பக்கம் தான் போட்டுட்டு வந்தேன், அங்கதான் கிடக்கும். பெரிய பொண்ணு, மோட்டர் ரூம்ல நிறைய கோணி எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கோம். அந்த கோணிக்கு கீழே கிடக்கும் பத்துக்க மம்பட்டி அருவா எல்லாம். அங்க போய் எடுத்துக்கங்க. சரி லட்சு. எல்லாம் உமாவா அப்போ எல்லாம் பார்த்து பிடுங்க கிழங்கு. கால்ல கில்ல மம்பட்டி எடுத்து வெட்டிக்கிட்டு விடாதீங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொறுங்க, நான் வாரேன், வந்து வேணாலும் வெட்டி தரேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம் லட்சு. அதெல்லாம் பார்த்து கவனமா பிடுங்குவோம். எங்க கை கால் கழுவிட்டு வரீங்களா? நான் இப்பதான் அங்க கணத்தடியில கழுவிட்டு வந்தேன். நீ சோத்தை போடு, லைட்டா லேசா வேணா இல்ல தண்ணி இருக்கலாம், கையை கழுவிக்கிடுறேன். சரிங்க. என்ன குழம்பு லட்சுமி, மீன் கறி ஆக்கி கொண்டு வரலையா? இல்லங்க, 2 முருங்கைக்காய் கத்திரிக்காய்னு வெட்டி போட்டு கார குழம்பு தாங்க செஞ்சு கொண்டு வந்தேன். இன்னைக்கு சாப்பிடுங்க, நாளைக்கு எடுத்து வச்சு செஞ்சு தரேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். உன் கை மணத்துக்கு குழம்பு சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு உன் கையால சாப்பிட்டு. சாப்பிடுங்க. ஆமா, நீ சாப்பிட்டியா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டுறேங்க, நீங்க சாப்பிடுங்க. வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். தட்டு ஒண்ணு தாங்க கொண்டு வந்தேன், நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் அதுல சாப்பிடுறேன். அட, வாளி முடியில எடுத்து வச்சு சாப்பிடு, இல்லைன்னா பட்டைக்கோலை வெட்டிட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம் இருக்கட்டும். சரி, அப்ப வாளி முடியில கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிங்க. நானும் மாங்கணும் போட்டு தோண்ட தான் செய்யேன். கலங்கு ஒன்றும் கண்ணுக்கு தெரியலையே. தோண்டு அப்படிதான். இப்பதான் லேசா கலங்கு கண்ணுக்கு தென்படுது பாரு. லெச்சு வந்திருந்துச்சுன்னா இவ்வளவு நேரத்துக்கு கலங்க தோண்டி எடுத்திருந்திருக்கோம். நீ வந்து கலங்கு தோண்டி பாருலா, அப்ப தெரியும். மண்ணு இருவி போய் கிடக்கு, வெட்டே முடியல. கொஞ்சம் தண்ணியை இப்பதான் ஊத்தி விட்டுருக்கு, இப்பதான் கொஞ்சம் கிள்ள முடியுது. சரி கலங்கு தெரியுது பாரு, பிடுங்க. கலங்கே வந்துரு. இல்ல பெரிய பொண்ணு அப்படிதான், நல்லா இல்ல. நல்ல ஆழமா பயிற்சி நினைக்க. இந்த கலங்கு கொட்டை மேல தானே போட்டிருக்காவ, இவ்வளோ ஆழமாவா போவோம் கலங்கு? ஆழமா கொட்டையை முக்குனா தானே ஆழமா போவோம் கலங்கு. மேலே போட்டா ஈஸியா தானே இருக்கும் பிடுங்கிறதுக்கு. இது ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? நல்லா இழுத்து பிடுங்களா வரும். மயிர் வருது, இழுத்தனா கொட்டை மட்டும் தான் தனியா பிச்சுக்கிட்டு வருது, கலங்கு உள்ளே மண்ணுக்குள்ள இருந்து போகுது. சரி கோபப்படாத, நான் என்ன வரட்டுமா? ஒன்றும் தேவையில்ல, இங்க என்னாலே முடியலையா, நீ வந்து அப்படியே கிழிச்சிருவ. அதுக்கு இல்ல பெரிய பொண்ணு, நான் முதையே வந்திருப்பேன். வேற வந்தனா துணியெல்லாம் அழுக்காவும், அதை தேய்ச்சி துவைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் உன்னைய தோண்ட சொல்லி உன்னைய பிடுங்க சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தேன். நீ அப்படி அங்கேயே இரு. வந்துரு முருகா வந்துரு. பெரிய பொண்ணு பார்த்து விழுந்துடாத. அம்மா சக்சஸ் வந்துருச்சு. ஒரு கலங்கு பிடிங்கிட்டோம். அப்படிதான், ஒரு கிழங்கு வந்துருச்சா? அப்ப வரிசையா அவ்வளவு கிழங்கு வந்துரும் பாரு. பிடிங்கி சரட்டு பிச்சு போடு. ஆமா, அருவா எடுத்துட்டு வந்தியா நீ? அம்மா வேற கிழங்கு தவங்கிட்ட வெட்டணும்ல, அதனால அருவாலாம் எடுத்துட்டு வந்தேன். அதான் அதுல எல்லாம் உஷாரா இரு. இந்த தவங்கிட்ட கட்டதுக்கு பக்கத்திலே கம்பு கிடக்கு, அதனால தவங்கிட்ட சூப்பரா வெட்டிடலாம். நீ சீக்கிரமா பிச்சு போடு. மொட்டை கொட்டெல்லாம் இருந்தா உடனே தந்துடு, அதை வெட்டிடுவோம். எப்படியும் முளைக்காம 1-2 கொட்டை இருக்கும்ல, அதெல்லாம் வெட்டினா உள்ள தவங்கிட்ட சூப்பரா இருக்கும். அதுதான் இப்பதான் 2-3 கலங்கு பிடுங்கி இருக்கேன்.
ஆனா பிஞ்செல்லாம் தருது விலையிலேயே இன்னும். அதெல்லாம் வளைஞ்சிருக்கோம். அதான் லட்ச பீலிலாம் முளைக்குது. 10 நாள்ல வியாபாரிக்கு கொடுக்கணும்னு சொல்லிச்சுல்ல, அதான் வளைஞ்சுதான் இருக்கும். இதுக்கு மேலலாம் விளையாது கிழங்கு. அதுக்கப்புறம் பனைமரம் தான் முளைக்கும். கொண்டா பிடுங்கின கிழங்குலாம் இந்த பக்கம் போடு, நான் உட்கார்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். தலையும் வாழையும் வெட்டினேன்னா கிழங்கு அப்படியே அழகா அடுக்கி எடுத்துட்டு போலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருலாம். ஒரு 10-15 கிழங்கு மட்டும் பிடுங்கினா போதும்ல. ஏழா குடுக்கத்துல பிடுங்கு, வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு திங்கலாம். பிடுங்குனா என்ன கிழங்கு வராண்டேன்னா சொல்லுது. அதுக்கு இல்லலாம் குந்தாணி, லட்சுமி அக்கா கொண்டைய பாப்பர் பண்ணி விடுவாவ, அதையும் பார்த்துக்க. அதுக்கு தான் சொன்னேன், அவைய விலைக்கு விற்கிறதுக்கு வச்சிருக்காவ. நீ என்னன்னா பிடுங்கி அவ்வளோத்தையும் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு பிளான் போட்டுறியான்னு அடி வெளுத்து விடுவாவ, பார்த்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ பிடுங்கு. அந்த வியாபாரிக்கு கொடுக்காத எங்க கிட்ட கொடுங்க, நான் வித்து தரேன்னு சொல்லி வாங்கிடுவேன். அதெல்லாம் ஒரு முடிவோட தான் நீ இருக்கன்னு சொல்லு. ஆமா அவ்வளத்தையும் பிடுங்கு. சரி லட்சுமி, நீ வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தா கிளம்பு, இல்லை இருந்து ஈக்கு கிளிக்கதா இருந்தா ஈக்கு கிளி சேர்ந்து போகும்போது வீட்டுக்கு போகும்போது, இல்லை வீட்டில் போய் வேலை கிடக்குன்னா வீட்டுக்கு பார்த்துக்கிடலாம். இல்லங்க, நான் ஈக்கு கிழிச்சிட்டு பொறுமையாவே வீட்டுக்கு போறேன். சரி, அப்போ நான் போய் வேலையை பார்க்கட்டுமா? சரி, அப்ப நீங்க வேலையை பாருங்க. நான் உள்ள கிழங்கு பிடுங்கன்னு போனாலும் அவ்வளோ போய் பார்க்கேன். பாதி கிழங்கு தான் முன்னாடி போட்டது, கொஞ்சம் கிழங்கு கொஞ்சம் இப்ப ரீசெண்டா போட்டது. வேற அவ்வளோ மொட்டை கொட்டையா இருக்கிறத விளையாம கிடக்கிறதெல்லாம் தோண்டி எடுத்துட போறாளுவ. நான் போய் பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கேன். சரி போய் பாரு. கிழங்கு நிறைய போட்டிருக்கியா? வியாபாரிக்கு சொல்லியிருக்கியா? ஆமாங்க, ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், ஒரு 10 நாள்ல வந்து பிடுங்கியன்னாரு. இன்னும் வர காணோம். சரி பார்த்துக்க, நான் வேலையை பார்க்கேன். நீங்க போயிட்டு வாங்க. இந்த வாளியில கொஞ்சோட மீறி சோறு கிடக்கு, அவளோட திங்கதா இருந்தா தின்னுங்களான்னு சொல்ல வேண்டியதுதான். ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். பரவாயில்லையே பெரிய பொண்ணு, விறுவிறுன்னு பிடிங்கிட்டியே இவ்வளவு கிழங்கு. இப்ப கிழங்கு பிடுங்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, அதான் கடன்னு பிடுங்கிட்டேன். போடு அப்படிதான் பிடுங்கு. இன்னைக்கு மழுக்கு மங்குரம் தான். ஏன் என்ன பண்றீங்க? ஏ கடவுளே, என்னடா இது கூத்து? ஒரு 4 கிழங்கு சுட்டு திங்க பிடுங்க போறேன்னு சொல்லி போனாலுவே ஒரு குழியவே தோண்டி அவ்வளத்தையும் கிழங்கு பிடுங்கி வச்சிருக்காளுவல. ஏ ஆண்டவா, லட்சு அவ்வளவு கிழங்கும் பிடுங்கிட்டோம். உங்களுக்கு வேலை ஈஸியா போச்சு பாருங்க. ஏ பாதவத்தி, ஏனா இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க குழியெல்லாம் வெட்டி? ஐயோ லட்சு, ரொம்ப டென்ஷனா இருக்கே. லட்சு உமாதான் அவ்வளவு கிழங்கையும் பிடுங்க சொன்னா, என்னமோ வியாபாரம் பண்ண போறாளாம். ஐயோ, இந்த குந்தாணி போட்டு கொடுத்துட்டால. நான் நேக்கா பேசி லட்சுமி அக்காவை சம்மதிக்க வைக்கலான்னு பார்த்தா இவ போட்டு கொடுத்துட்டால நமக்குன்னு. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்னது, வியாபாரம் பண்ண போறாளா? லட்சு, ஆமா நான் இந்த கிழங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். திருச்செந்தூர் கோயிலு, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கொண்டு போய் வியாபாரம் வச்சு வித்துட்டு வரலான்னு இருக்கேன். இந்த கிழங்க எல்லாம் உனக்கு கிறுக்கு முத்தி போச்சா? நான் 10 நாள்ல அவன் வியாபாரி வாரேன்னா அவன்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன்னா இவ்வளவு கிழங்கையும் கொண்டு போய் இவன் அவைச்சு எந்த காலம் இதை விப்பா? கிறுக்கிக்கு வேலையெல்லாம் பார்த்து விட்டா. ஒரு 4 கிழங்க பிடிங்கிட்டு போய் சுட்டுக்கிட்டு தும்பாளுவேன்னு பார்த்தேன்னா இவன் ஒரு குழியெல்லாம் வெட்டி நாசமாக்கிருக்காளுவே. நாசமா போறவனும் இவ்வளவு 2 பேரையும் நம்பி தோட்டத்துக்குள்ள விட்டது தப்பா போச்சே. ஐயே, என்ன லட்சம் இந்த கிளி கிளிக்குது? வியாபாரம் பண்ண போறேன்னு சொன்னாலும் திட்டுதே, என்னாச்சு? ஐயே, என்னைக்கு திட்டாத லட்சு இந்த கிளி கிளிக்குது. இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்க. நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ? லட்சு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்ககிட்ட கிழங்கு வாங்கிட்டு அவ என்ன ஏமாத்திட்டு ஓடவா போறா? எல்லாத்துக்கும் காசு தந்துருவா. உங்க 2 பேரும் இந்த குளிக்கலே போட்டு முக்க போறேன் பாரு. ஐயே, என்ன லட்சு உச்சகட்ட கோவத்துல இருக்க? லட்சு, நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஏன் என்கிட்ட எல்லாம் நீங்க கிழங்கு வியாபாரம் பண்ண முடியல? ஏன் நான் உங்களுக்கு காசு தர முடியனா? எல்லாம் கிழங்கெல்லாம் வெளியில 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு எடுத்துட்டு இடந்தானுவேன். இன்னும் இப்பதான் ஒருத்தர் 3 ரூபாய்க்கு எடுக்கேன்னா நல்ல போட்டு நினைச்சிட்டு நானே கொடுக்கலான்னு நினைச்சேன்னா நீங்களும் இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. லட்சு, உங்களுக்கு ஒரு கிழங்குக்கு 5 ரூபா போட்டு நான் தாரேன். இல்ல 5 ரூபா கூட இல்ல, நான் இருக்க கிழங்கெல்லாம் வித்துட்டு எனக்கு பாதி உங்களுக்கு பாதிக்கு பாதி நான் வித்து கொண்டு வந்து காசை தாரேன். நீங்க திட்டுற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க. ஆமா, சரசு 4 மணி அப்பயே என்ன திட்டிச்சு, லட்சுமி அக்காட்டெல்லாம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காத, அது திட்டுன்னு. நான் நம்ம லட்சுமி அக்கான உரிமையா உங்க தோட்டத்துல கை வச்சனா நீங்க என்னை பார்த்து இப்படிலாம் பேசிட்டீங்களே. நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். போங்க. ஏலா, ஒரே ஆள்ல இவ்வளவு கிழங்கு விற்க முடியாதுல்ல. வியாபாரிட்ட மொத்தமா கொடுத்தா அவன் வேற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வித்து அவன் காசு பார்ப்பான், நமக்கு காசு கையில வந்துடும். இதெல்லாம் போய் விடிய இருந்து வித்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லு? நீ சொல்றதே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அது ஏன் பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிட்டேன். உங்களுக்கு காசு வந்தா சரிதானே? என்னமோ பண்ணு போ. உங்களுக்கு காசு கைக்கு வந்து சேரும், அமைதியா இருங்க. பெரிய பொண்ணே, நீ கிளங்க படுங்க. ஏலா, இனிமே குழியில கையை வச்சீங்கன்னா கையை வெட்டி விடுவாமா.
அவளத்தையும் ஒரே நாள்ல வெட்டி நாசம் பண்ணலான்னு இருக்காளுவ. பாதி இப்ப போட்ட கிழங்குலாம் அடக்காது, இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் விளையும். அப்படியே விடுங்க. புடுங்கின கிழங்கு 500க்கு மேல இருக்கு. இதை என்னைய வித்துட்டு உள்ள வர பரல் உள்ள தெரியல. எல்லாம் பெரிய பண்ணே குளிய முடிட்டு வெளியே வா. சரி லட்சு. உட்கார்ந்துருக்கா வாரம் குளிக்குள்ள ஆமகணங்க. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனே தெரில. இந்த கிளி கிளிக்குது இன்னைக்கு லட்சுக்கிட்ட இவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன். என் மாமியார் மூஞ்சில தான் முழிச்சேன். அதான் ஒன்றும் வழங்கல போல இருக்கு. ஒரே ஒரு கிழங்கையும் பிடுங்குவோம். கிழங்கு மேல கை வைக்காதே. ஓகே ஓகே, கூல் கூல் லட்சு கூல். கூலு வாயில நல்லா வருது. என்னச்சு வாங்கலாம் குளிய முடிட்டு. சுவாதனைக்கு பிறந்தவளுவ சுவாதிக்கிறதுக்குனே வந்திருக்காளுவ. பெரிய பொண்ணே குளிக்கல இருந்து ஓடி வந்துரு. வேற குளிக்கலே போட்டு முக்கிற போது விளைச்சு எல்லாம் ஒன்னாலதாளா. வாயை மூடு, இல்லைன்னா மம்பட்டி எடுத்து மண்டையை கொத்தி விடுவேன் பத்துக்க. ஆளு மண்டையும் பேரு. இனிமே இந்த குழியெல்லாம் நான் வந்து மூடணும். உன் பேச்ச கேட்டதால நான் நிறைய தோண்டினேன். சரி சரி பெரிய பொண்ணு கோவப்படாத. வேலையை பாரு வேலையை பாரு. நம்ம இவ்வளவு கலங்கையும் வியாப வச்சு திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு போறோம், வியாபாரம் பண்றோம். லட்சு மூஞ்சில கரிய பூசுறோம். என்ன கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, தூக்கி எரிஞ்சன்னு வையா, அவ்வளவுதான் பத்துக்க. கோவப்படாத பெரிய பொண்ணு. நீ தான் எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கல. சரி சரி, ஏதோ நடக்கட்டும். சரி, நான் அந்த குழியை மூடிட்டு வரேன் இரு, இல்லைன்னா உன்னையும் சேர்த்து மூடிடுவேன். என்ன வாழ்க்கைடா நம்ம வாழ்க்கை, இப்படி போயிட்டு இருக்க.